நான் மால்குடி சுபா, பின்னணி பாடகி. இந்த மாதிரி ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு நாளுக்கு நம்ம வந்திருக்கோம்னு ரொம்ப ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏன்னா பசுவை பாதுகாக்கிறதுக்கு மக்களுக்கு இப்படி பேச வேண்டியிருக்கு. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நான் பேச போறேன். திருவண்ணாமலையில எனக்கு கொஞ்சம் நிலம் இருக்கு. அந்த நிலத்துல ஒரு 80 மரங்கள் செடிகள் இருக்கு. ஸோ ஒரு மாசம் முன்னாடி பஞ்சகாவியம்னு ஒரு மரங்களுக்கு போடுறதுக்கு ஒரு ஃபர்டிலைசர் பத்தி கேள்விப்பட்டோம். ஸோ அதுல போடுற சாமான்லாம் ஒன்று கௌமூத்திரம், அப்புறம் கௌமியம், பால், தயிர் அண்ட் நெய். ஸோ இதெல்லாம் கலக்கி போட்டதுக்கு அப்புறம் ஒரு மாசத்துக்கு அப்புறம் இந்த 10 வருஷத்துல வராத ஒரு அளவுக்கு எங்களுக்கு புஷ்பங்கள் அண்ட் பழம் நிறைய வந்திருக்குங்க. ஸோ நிறைய பேர் பசு பத்தி எந்த அளவுக்கு நம்மளுக்கு நம்ம ஒவ்வொரு வீட்டுல மக்கள் இருக்காளோ இல்லையோ ஒரு 2 பசு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டயத்துல நம்ம இன்னைக்கு ட்ரக்கா வேனா நம்ம வீட்டுல இருக்கிற லக்ஷ்மிய எவ்வளவு ஒரு ஏதோ கார்ட்போர்ட் அடுக்கிற மாதிரி ஒரு வேன்ல அடுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க கசாப் கடைக்கு. ஸோ இந்த நிலைமை நம்ம நாட்டுக்கு இந்த நிலைமை வந்திருக்குன்னு ரொம்ப ரொம்ப சங்கடமா இருக்கு. பசுவோட முக்கியத்துவம் நம்ம கைனி பண்றவா கண்டிப்பா அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் காலையில எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் பால் கொடுக்கறதுங்க. அம்மா ஒரு 4 மாசத்துல இருந்து 9 மாசம் வரைக்கும் தான் பால் கொடுப்பாங்க. ஆனா இந்த தன்னோட குழந்தைக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் இவ்வளவு வருஷமா பால்ல இருந்து வர்றது தயிர், நெய் அத்தனையும் ஒன்னும் ஒரு பேதமும் பார்க்காம அந்த பசு மாத்தா கொடுத்துட்டு இருக்கு. ஸோ என்னத்த சொல்றது, நம்ம வீட்டோட லக்ஷ்மி. நம்ம ஒரு வீட்டு கிரக பிரவேசம் பண்ணானாக்க முதல்ல அந்த மாடு உள்ள வீட்டுக்குள்ள மூச்சு பெஞ்சானா இல்ல சாணி போட்டானா அவ்வளவு நல்லது, வீட்டுக்கு அவ்வளவு ஐஸ்வர்யம்னு சொல்லி அந்த ஒரு ஜீவனத்தை நம்ம இப்படி கொல்லக்கூடாது. நாக்கு ஒரு ருசிக்காக கண்டிப்பா கொல்லக்கூடாதுங்க.